சமீபத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் இடது கை பவுலர் கலீல் அகமது தசைப்பிடிப்பு பிரச்சினை காரணமாக அவதிப்பட்டார். பிறகு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தசைப்பிடிப்பு சரியாக 3 வாரங்கள் வரை ஆகும் என தெரிவித்ததால அவரை எஞ்சிய போட்டிகளில் இருந்து விலக்கிவிட்டனர். தற்போது கலீல் அகமதுக்கு மாற்றாக சேத்தான் சாகர்யாவை சேர்ப்பது குறித்து நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. மேலும் ஆகாஷ் மத்வால், சமர்ஜித் சிங், கமலேஷ் நாயக்கர் கோடி ஆகியோரும் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இந்நிலையில் உடனடியாக கலீல் அகமதுக்கு மாற்றாக பிளேயிங்கில் 11 ராமகிருஷ்ண கோஷாவை சேர்க்க இருக்கின்றனர். வெறும் 28 வயதாக கூடிய ராமகிருஷ்ண கோஷ் ஒரு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் ஆவார். இவர் சமீபத்தில் விஜய் ஹஷோரா டிராஃபி தொடரில் ஹிமாச்சல பிரதேச அணிக்கு எதிராக 48 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியிருக்காரு. இப்படி பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் அபாயகரமாக செயல்பட்டு திறமைகளை நிரூபித்திருப்பதால் தான் கலீல் அகமதுக்கு மாற்றாக ராமகிருஷ்ண கோஷாவை அணியில் சேர்க்க மகேந்திர சிங் தோனி அவர்கள் முடிவு செய்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற மகாராஷ்டிர பிரீமியர் லீக் தொடரில் 15 போட்டிகளில் 20 விக்கெட்டுகளை எடுத்தார். இதனால் தான் IPL 2025 சீசனுக்காக ஏலத்தில் ராமகிருஷ்ண கோஷாவை CSK 30 லட்சத்திற்கு வாங்கியுள்ளது. மேலும் கடந்த ஆண்டில் நடைபெற்ற மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் தொடரில் 8 எக்கனாமியில் 10 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகளை எடுத்தார். மேலும் பேட்டிங்கிலும் அபாயகரமாக செயல்பட்டு தொடர்ச்சியாக 50+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன்களை சேர்த்தார். இப்படி பேட்டிங், பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு வாய்ப்புக்காக மட்டுமே காத்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ண கோஷுக்கு தற்போது அரிய ஒரு வாய்ப்பானது கிடைத்துள்ளது. இதில் ராமகிருஷ்ண கோஷ் அபாரமாக செயல்பட்டு பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்டால் விரைவில் இந்திய அணியில் கூட இடம் பிடிக்க முடியும். இதனால் ராமகிருஷ்ண கோஷ் மீது பெரிய எதிர்பார்ப்பானது எழுந்துள்ளது. வெற்றி வேண்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரையும் 5 போட்டிகளில் விளையாடி 2 வெற்றிகளை மட்டுமே பெற்றிருக்கு. 2 வெற்றிகளை பெற்று 8வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அணியை, அதாவது நெட் ரன் ரேட்டு 0.846 என்ற மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அணிக்கு அடுத்த லீக் போட்டியில் சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்கு எதிராக விளையாடக்கூடிய இந்த நிலையில் CSK நிச்சயம் வென்றாக வேண்டும். இதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். இப்போட்டி ஏப்ரல் 18ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறும் அப்படின்னு அறிவித்திருந்தது. இந்த போட்டியில் CSK வென்றால் 6 போட்டிகளில் 3 வெற்றிகளோடு புள்ளியை பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேற முடியும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் 5 போட்டிகளில் 2 வெற்றிகளை மட்டுமே பெற்று 4 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் இருக்கிறது. ஹைதராபாத் அணி வென்றால் 6 புள்ளிகளுடன் 4வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும். CSK பேட்டிங் வரிசை தற்போது நல்ல செட் ஆகிடுச்சு. கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் மட்டும் இன்னமும் ஃபார்முக்கு திரும்பவில்லை. மற்றபடி சஞ்சு சாம்சன்ஸ், டிவோல்ட் ஃப்ரைவிஸ், சர்ப்ரைஸ் கான், ஜேமி ஓவர்ட், ஆயுஷ் மாஸ்ரோ ஆகியோர் எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.